எல்லாருக்கும் வணக்கம். நான் பிளான் டு வெல்த் சார்பா விஜயபாபு பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அசெட் அலோகேஷன். ஸோ நம்ம இந்த லாக்டவுன்ல வந்து வேரியஸ் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம அசெட் அலோகேஷன் பத்தி பார்க்க போறோம். இது எப்படி அசெட் அலோகேஷன்னா என்ன, இதுல என்னென்ன பண்ணலாம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் அசெட் அலோகேஷன்ங்கிறது ஏன் ஒரு இன்றியமையாத விஷயம், இதுபடி இன்வெஸ்ட் பண்ணா என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இது இல்லாம என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வந்து எல்லா இன்வெஸ்டருக்கும், ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் 1000 rupees இன்வெஸ்ட் பண்றவங்கல இருந்தும் லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற எந்த பெரிய இன்வெஸ்டரா இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து இது ஒரு இன்றியமையாத விஷயம். இன்னைத்த சிச்சுவேஷன்ல இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு சிக்னிஃபிகன்ட் கரெக்ஷன் தான் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கேட்குற கொஸ்டின், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு கீழே போயிடுச்சு, ஏன் ஏதாவது பெட்டரா பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த டாபிக் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட அசெட் அலோகேஷன் கரெக்டா பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம எந்த மாதிரி மார்க்கெட் டைப்பா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இந்த செஷன் ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். நம்ம இதுல இருக்கிற டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அசெட் அலோகேஷன் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அசெட் டைப்ஸ் என்னன்னு பார்ப்போம். இன் ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா 4 பிரைமரி அசெட் டைப்ஸ் சொல்லுவோம். ஒன்று வந்து ஈக்விட்டி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது வந்து 2 வகையான ப்ராடக்ட் பார்க்கலாம். ஒன்று வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ், நிறைய பேர் டைரக்டா ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க விற்பாங்க, ஸோ அது வந்து டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதுவுமே ஈக்விட்டி எக்ஸ்போஷர் தான், டைரக்ட் எக்ஸ்போஷர் எடுக்காம ஸ்டாக் எக்ஸ்போஷர் இன்டைரக்டா எடுத்துக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் வழியா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் வழியா கலெக்டிவ் ஸ்டாக்ஸை இது பண்றோம். இதுல இன்னொரு பேராமீட்டர் என்ன பார்க்குறோம், லிக்விடிட்டி, மேக்ஸிமம் ரிட்டர்ன் என்ன பார்க்கலாம். லிக்விடிட்டிங்கிறது ஹை இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ல, ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ங்கிறதுனால நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து செல் பண்ணலாம், பை செல் பண்ணலாம். ஒரு 3 business days, சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் இல்லாம 3 business daysல அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஸோ அதனால இது லிக்விடிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல ஹையா இருக்கும். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் ஓவர் ஒரு 5 year பீரியடுங்கிறது ஒரு பிராக்கெட் பார்த்தோம்னா ஒரு 10 to 12% ரீசனபிளா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது அசெட் கிளாஸ் வந்து டெப்ட். இது வந்து இதுதான் பிரைமரியா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ் பேங்க்ல பண்றது, என்சிடிஸ், பாண்ட்ஸ், டெபென்ச்சர்ஸ், இது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். நம்ம சேலரிடு பர்சனாக இருந்தால் கம்பெனிலேயே டைரெக்டாக 12% ஆஃப் தி பேசிக் பிடிப்பாங்க, அது வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். அப்புறம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது யார் வேணாலும் பண்ணலாம், இதுவும் ஒரு டெப்ட் ப்ராடக்ட். சுகன்யா ஸ்மிருதியா செல்வ திருமகள், இது ஒரு டெப்ட் ப்ராடக்ட். இன்சூரன்ஸ் பாலிசிஸ், இது எல்லாமே இன்சூரன்ஸ் பாலிசிஸ்னா நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியட் பணம் கட்டுவோம், மெச்சூரிட்டியில பணம் கிடைக்கும், இல்ல மணி பேக் மாதிரி ஒரு 5 வருஷத்துல பணம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், எவ்ரி 4 years 5 years. இது எல்லாமே டெப்ட் ப்ராடக்ட் தான். இதோட லிக்விடிட்டி பார்த்தோம்னா வேரியஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். ஹை அப்படின்னு பார்த்தோம்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ஆர்டி, இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா என்கேஷ் பண்ண முடியும் வேணும்னா. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதே மாதிரி 3 daysல அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். இதே மாதிரி ஆன்லைன் எஃப்டி, ஆர்டி போட்டிருந்தீங்கன்னா நீங்க பேங்கிங் வெப்சைட்லயே க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கே மணி கிரெடிட் ஆயிரும் 2-3 daysல. மாடரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிடிஸ், பாண்ட். ஈவன் தோ இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடடா இருக்கலாம், லிக்விடிட்டி இருந்தாலும் ஒரு சிலது வந்து கண்டிஷன் இருக்கும். என்சிடிஸ் இந்த லாக்இன் இருக்கும், இவ்வளோ பீரியட் மினிமம் இருந்திருக்கணும், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம நினைச்ச மாதிரி டக்குன்னு பணம் கைக்கு வர முடியாம போகலாம், ஆனால் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், இபிஎஃப்,
இபிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல வந்து பணம் எடுக்கணும், ஒரு 7-8 கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில இருந்தா மட்டும்தான் அதுக்கு உண்டான ப்ரூஃப்ஸ் கொடுத்து கம்பெனி வழியா நம்ம கொடுத்து இல்ல இபிஎஃப் போர்ட்டல் வழியா சப்மிட் பண்ணி மணி வாங்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ப்ராசஸ். பிபிஎஃப் பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது லாக்இன் பீரியட் வந்து 15 வருஷம். ஸோ ஒன்ஸ் நம்ம பணம் போட ஆரம்பிச்சோம்னா அது மெச்சூர் ஆகிறது 15 இயர்ஸ் ஆகும். சுகன்யா ஸ்மிருதி இதுவுமே வந்து கேர்ள் சைல்டுக்கு பண்றதுனால அதோட 18th சில்ட்ரனோட 18th இயர்ல தான் எடுக்க முடியும். சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் நடுவில் எடுக்கிறதுக்கு. இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இதுவும் வந்து லிக்விடிட்டியில லோவா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஒன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் போட்டால் தான் அந்த போனஸ் அக்வயர் ஆகி உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். நடுவில் நிறுத்தினோம்னா நம்ம பெனிஃபிட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த டெப்ட் ப்ராடக்ட்ஸோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 6 to 8% இருக்கலாம். அடுத்தது ரியல் எஸ்டேட், இது வந்து பிளாட்டா இருக்கலாம், லேண்டு இல்லை ஹவுஸ் நம்ம வீடா கட்டலாம். இது எல்லாமே வந்து இந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில கேட்டகரியில வருது. லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா லோ. ஏன்னா ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிளாட்டை செல் பண்ணுறதோ இல்லை வீடை செல் பண்ணுறதோ, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசின ப்ராடக்ட் ஈக்விட்டி டெப்ட் மாதிரி நீங்கள் சீக்கிரம் பண்ண முடியாது. நார்மலாக இன்னைக்கு நீங்கள் ஒரு பிளாட் செல் பண்ணோன்னா இல்லை ஹவுஸ் செல் பண்ணோன்னாவே அட்லீஸ்ட் இப்போத்த சுச்சுவேஷன்ல நீங்கள் ஒரு 3 to 6 மாசமாவது எடுக்கும். ஸோ ஒரு அவசர தேவைன்னா நீங்கள் உடனடியாக லிக்விடேட் பண்ணி இது பண்ண முடியாது. மேபி நீங்கள் ஒரு பிளட்ஜ் பண்ணி மணி வாங்கலாம், பட் அதுவுமே கொஞ்சம் ப்ராசஸ் தான், டைம் எடுக்கும். ஸோ அதனால லோ லிக்விடிட்டி. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ். ஏன்னா இது பிளாட்னா ஒரு இடத்துல அந்தந்த இடத்த பொறுத்து மார்க்கெட் இருக்கும். முன்னாடி இருக்க பிளாட்டோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும், உள்ள இருக்கிறது வேற மாதிரி இருக்கும், வீடுனாலும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா பண்ண முடியாது, வெரி டிஃப்ரெண்டா இருக்கலாம் ஒவ்வொரு கேஸ் பை கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து கோல்டு. இது ஃபினான்ஷியல் ரோட்ல ஒரு அசட்டுன்னு நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டரா பார்க்கலாம். பிசிக்கல் கோல்டு வாங்கலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம், கோல்டு கவர்மெண்ட் பாண்ட் வாங்கலாம், இது எல்லாமே பண்ணலாம். ஸோ இது வந்து லிக்விடிட்டி மாடரேட் டு ஹையா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க வேணும்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ணலாம். கோல்டு பாண்ட், கவர்மெண்டோட பாண்ட் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, 8 years வரைக்கும் நம்ம செல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. பிசிக்கல் கோல்டுனாலும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். நம்ம இமீடியட்டா லிக்விடேட் பண்ண முடியுமா, இன்னைக்கு லாக்டவுன் சுச்சுவேஷன்ல கையில பிசிக்கல் கோல்டு இருந்தாலும் நம்ம விற்க முடியாம போகலாம். ஸோ அதனால ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் தான். ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் 6 to 8%, இல்லை இதை விட கீழேயும் போகலாம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1.5 years கோல்டு வந்து ஒரு நல்ல ஹை ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனா நீங்க லாஸ்ட் ஒரு 10 years 15 years பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து டெப்ட் ப்ராடக்ட் அளவுக்கோ இல்லை டெப்டை விட கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் 4 அசெட் டைப்ஸ். எல்லாருமே எல்லா அசெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணி இருப்போமான்னா இருக்கலாம், இல்லாமவும் போகலாம். இந்தியன்ஸ் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டெப்ட், அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி, கோல்டும் இருக்கும். கோல்டு வந்து டிபிக்கலா இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறத விட நம்மளோட மேரேஜ் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கும். ஸோ அதனால இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் ரியல் எஸ்டேட், கோல்டு, டெப்ட் தான் இருக்கும், ஈக்விட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இதே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கும், ஈக்விட்டி ஜாஸ்தி இருக்கும், டெப்ட் கொஞ்சம் இருக்கும், ரியல் எஸ்டேட் கம்மியா இருக்கும், கோல்டு வந்து வெரி மினிமலா இருக்கும். ஓகே, நம்ம இது செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ பீப்புள் இன்வெஸ்ட் பண்றப்போ இன்வெஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஒரு மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியறத வந்து எஃப்டி அப்படிங்கிறது தான். எஃப்டி போட்டா வருஷம் வருஷம் ஒரு பிக்சடு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எத்தனை வருஷம் போடுறோமோ அந்த அஸ்யூர் பண்ற இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ப்ராடக்ட்லயும் இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதான் இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பண்றாங்கன்னா அப்ராக்சிமேட்டா 10 to 12% வரும். அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா எவ்ரி இயர் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி 1000 ரூபாய் போடுறாங்கன்னா ஒரு வருஷம் 12% வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் இருக்கும் அவங்க எவ்ரி இயர்ங்கிறது. ஆனா உண்மையா பார்த்தோம்னா அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கிறது இல்லை. ஏன்னா மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ங்கிறதே வந்து மார்க்கெட் ரிஸ்க் தான். எப்படி மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ ரிட்டர்ன்ஸ்ங்கிறது தான்.
ஸோ இப்போ இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் 8% கிடைச்சிருக்கு, ரெண்டாவது வருஷம் -14 போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 12% வருஷம் கிடைக்கும்னு நினைச்ச இடத்துல இன்னைக்கு போட்ட பணத்தோட கீழே போயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அதை எடுத்து உடனே வந்து ஒரு எஃப்டி, ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்குவாங்க. அதுல ஒரு 7% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3வது வருஷத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், 3rd இயர் 4th இயர் 5th இயர் 7% கிடைக்கும். ஸோ அப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 2.6%. ஒரு 12% எதிர்பார்த்த இடத்துல 2.5% தான் கிடைக்குதுங்கிறதுனால ஒரு அன்ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் ரிட்டர்ன் ப்ராடக்ட் மேல. என்ன சொல்லுவாங்க, இல்ல இந்த ப்ராடக்ட் சரியில்லை, இதை நம்பி நம்ம போகக்கூடாது, இதை நான் ஏமாந்துட்டேன், எனக்கு கரெக்டா சொல்ல ஏமாந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. இது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னன்னா, நம்ம 5 இயர்ஸ் கமிட் பண்றோம், ஸ்டாண்டர்ட் எவ்ரி இயர் சேம் ரிட்டர்ன் வராது, வாலட்டைலா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்வெஸ்டரா இந்த ஒரு தவறு நிகழாம இருக்கலாம். ரியாலிட்டி இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன அதே கேஸ் எடுத்து இது பண்றேன். ரியாலிட்டி பாத்தீங்கன்னா 3வது வருஷத்துல இருந்து ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 8% -14 போனது, 3வது வருஷம் மார்க்கெட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் நல்லா கிடைச்சிருக்கும். 3rd இயர் அவங்க அந்த 2nd இயர் -14 பொறுத்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணி இருந்தாங்கன்னா, வெளியே எடுக்காம ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் மூவ் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து அவங்க எதிர்பார்த்த 12 கிடைச்சிருக்கலாம். காரணம் வந்து என்னன்னா, மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் இருக்க ஒரு 2 இயர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம், ஒரு இயர் மறுபடியும் மைனஸ் போயிருக்கலாம். என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது கிளியரா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 90%. அதை வந்து நம்மளோட இன்வெஸ்டர் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கிளியரா சொல்லணும். இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்றது வந்து 5 வருஷம், 5 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த பணம் தேவைப்படும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன்ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர். என்ன மாதிரி ப்ராடக்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்றதுக்கு கிரிட்டிக்கல் ஃபேக்டர். ஸோ அது இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தவறுகள் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கு இன்வெஸ்டரும் பொறுப்பு, அட்வைசரும் பொறுப்பு, 2 பேருமே இதுக்கு உண்டான ஈக்குவல் பொறுப்பு தான். ஏன்னா இன்வெஸ்டரும் வந்து அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசரும் அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ப்ராடக்டை கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல கிளியரா என்ன இருக்குன்னா, மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து எவ்ரி இயர் ஒரே ரிட்டர்ன் கொடுக்காது, மார்க்கெட்டை பொறுத்து ஃபிளக்சுவேட் ஆகும். நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் கரெக்டா அக்ரி பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பீரியட் வரைக்கும் ஸ்டே பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்க அதை அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் நடுவுல கட் பண்ணி வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு போறதை விட. இது காரணம் பாத்தீங்கன்னா, இது அசெட் அலோகேஷன் பிஹேவியரல் கேப்மாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குற கொஷின், அட்லீஸ்ட் ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் இதுதான். நான் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க, ஆனா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து 5 வருஷத்துல ஃபண்ட் ஏ 5 வருஷம் இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஆனா என்னோட அதே ஃபண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரிட்டர்ன் வரல. எதனால? நான் இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ 5 இயர்ஸ்ல இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. ஃபண்ட் ஏ 5 இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன் 10% கொடுத்துருந்துச்சு. நானும் வந்து இப்போ 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ரிட்டர்ன் வரல. ஏன் அப்படின்னா, அந்த ஃபுல் பீரியட் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ நான் காமிச்ச ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரி 2வது வருஷம் 3வது வருஷமே வெளியே வந்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட் ஸ்விட்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை அத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தி இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ கொடுத்துருக்கும், ஆனால் ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் அதை எனக்கு கிடைக்கல. காரணம் வந்து நான் நடுவில் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், இல்லை நான் அதை நடுவில் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். அப்போ வந்து கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்டரால ரியலைஸ் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் வந்து அந்த பிஹேவியர் கேப். பிஹேவியர் கேப்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். அந்த பீரியட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம நடுவுல ஒரு டிசிஷன் எடுத்து வெளியே வர்றதோ, இல்லை ப்ராடக்டை மாத்துறதோ, இல்லை ஃபண்டை ஸ்விட்ச் பண்றதோ, இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை இன்வெஸ்டரால ரியலைஸ் பண்ண முடியாம போகும். இதுதான் இன்னைக்கு வந்து மேஜர் இஷ்யூ.
எப்படி வந்து ரைட் அசட் அலோகேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஈக்விட்டி ப்ராடக்ட்ங்கிறது வந்து அக்ரெசிவ், ஹை ரிஸ்க், ஹை ரிட்டர்ன், லாங் டேர்ம். இன்னொரு சைடு வந்து டெப்ட், டிஃபென்சிவ், வாலடைல், லெஸ் வாலடைலிட்டி, லெஸ் ரிட்டர்ன், ஐடியல் ஃபார் லோயர் டியூரேஷன். ஸோ நம்மளோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டியூரேஷனாக இருக்கலாம். சரி, பிஎட் ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம். ஷார்ட் டியூரேஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு உட்பட்டு, அந்த மாதிரி 5 வருஷத்துக்குள்ள எனக்கு பணம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து டெப்ட் ப்ராடக்ட் போகணும். 7 வருஷத்துக்கு மேற்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னா ஈக்விட்டி தான் பெஸ்ட். ஏன்னா 7 வருஷம் டைம் இருக்கு. இப்போ நம்ம பேசின அந்த முதல்ல இருந்த எக்ஸாம்பிள்ல பிளஸ் சம் இயர்ஸ் நல்ல ஹை ரிட்டர்ன் கொடுத்துருக்கும், சம் இயர்ஸ் லோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். பட் ஆவரேஜா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த வாலடைலிட்டி பொறுத்துட்டு லாங் டேர்ம்ல இருந்தோம்னா ஈக்விட்டி டெலிவர்ஸ் பெஸ்ட். ஸோ இதோட காம்பினேஷனோட தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் டீம்ல எடுத்துட்டோம்னா ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன்ஸும் இருப்பாங்க, ஒரு டிஃபென்சிவ் இதுவும் இருப்பாங்க. இன்னைக்கு மேபி T20க்கு ஒரு டிஃப்ரெண்ட் டீம் இருக்கு. ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு டிஃபென்சிவை விட ஹார்ட் ஹிட்டிங் 6 4 இந்த மாதிரி தான் அடிச்சு ஆடணும். அதே மாதிரி டெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபென்சிவ் பேட்ஸ்மேன்ஸ் தேவை. ஏன்னா அங்கே 5 days நம்ம விளையாடணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா இதோட காம்பினேஷன்ல தான் இருக்கு. டிஃபென்சிவ்க்குன்னு சம் பிளேயர்ஸ் வேணும், அக்ரெசிவ் பேட்டிங்க்குன்னு சம் பேட்ஸ்மேன்ஸ் வேணும். இதுதான் கிரிக்கெட்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் எக்ஸாம்பிள். ஸோ அதே தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுங்கிறத பொறுத்து நம்ம அக்ரெசிவ் பேட்ஸ்மேனா இருக்கிறோமா இல்லை டிஃபென்சிவாங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க, இதை மிஸ்மேட்ச் பண்ணிடுவாங்க. ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்ரெசிவா போயிட்டு லாங் டியூரேஷனுக்கு டிஃபென்சிவா போயிடுவாங்க. இது ரெண்டுமே தப்பு ஈக்குவலாவே. ஸோ இங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக 2012 இருந்து 19 வரைக்கும் மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆஸ் ஆஃப் 24th ஏப்ரல்னு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். செகண்ட் வந்து டெப்ட், இங்கேயும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இது உங்க எஃப்டி ஆர்டி ரேட்ஸை மேட்ச் பண்ணும். அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டெப்ட் லிக்விடா இருக்கலாம். மூணாவது கேட்டகரி வந்து கமாடிட்டிஸ், கோல்டு எடுத்திருக்கேன். நாலாவது லைன் ஐட்டம் பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் ஹைபிரிட். இது வந்து எப்படின்னா ஒரு 5 வருஷம் டு 7 வருஷத்துக்கு நடுவுல நான் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் வந்து லாங் டேர்மும் இல்லை ஷார்ட் டேர்மும் கிடையாது அப்படிங்கிற இடத்துல பெஸ்ட் ஆஃப் போத், டெப்டும் இருக்கணும் ஈக்விட்டியும் இருக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து அக்ரெசிவ் ஹைபிரிட். ஒரு 70% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும், 70-75% டெப்டோட அலோகேஷன் 20-25 இருக்கும். இது வந்து ஐடியல் ப்ராடக்ட் ஃபார் 5 to 7 years கோல். ஸோ இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு வேரியஸ் 2012 இருந்து இப்போ நம்ம பார்க்குற ஒரு 8 வருஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017, 2014, 2012 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க பீரியட். அந்த சர்க்கிள்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இது எல்லாமே 30%. 2012 பார்த்தீங்கன்னா 30-40%, 2014 பார்த்தீங்கன்னா 30-70% வரைக்கும், 2017 பார்த்தீங்கன்னா 30-40%. இது எல்லாமே ஒரு அப்நார்மல் ஒரு பம்பர் ரிட்டர்ன் ஃப்ரம் ஈக்விட்டி. பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மற்ற சில இயர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினலா இருக்கலாம். 2013 ஆகட்டும், 15 ஆகட்டும், 16 ஆகட்டும், 18 வந்து ஒரு மைனஸ் இயர், 19 ஒரு நார்மல் இயர், 20 வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த 4 மாசமாவே ஒரு டவுன் சைடு இயர். அதே பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா 2013, 14, 15 எல்லா இயருமே வந்து நெகட்டிவ். அதுக்கப்புறம் சம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 2019 லாஸ்ட் குவார்ட்டர் நல்ல ரிட்டர்ன்ஸ், இப்போ லாஸ்ட் 4 months நல்ல ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு அசெட் கிளாஸும் டிஃப்ரெண்டா பெர்ஃபார்ம் பண்ணும் ஒவ்வொரு டைம்ல. ஈக்விட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டைம்ல கோல்டு பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம், கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்போ ஈக்விட்டி பெர்ஃபார்ம் பண்ணாம போகலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி வேரியஸ் பக்கெட்ஸ்ல ஸ்பிளிட் பண்ணி பண்ணணும். ஆனா அதுல முக்கியம் வந்து எந்த பக்கெட்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம் அதுதான் ரைட் அசெட் அலோகேஷன். அதை வந்து ஒரு இண்டிவிஜுவலால ஒரு காமன் பர்சனால கணிக்க முடியாது. உங்களோட அட்வைசர் மூலமாவோ இல்ல ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் மூலமாவோ நீங்க
உங்களோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்றீங்க, என்ன பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு கரெக்டா சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு அசெட் அலோகேஷன் அக்ரி பண்ணிக்கலாம். ரைட் அசெட் அலோகேஷன்ல இருந்துச்சுன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பெனிஃபிட் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா வித்தவுட் அசெட் அலோகேஷன் 100% ஈக்விட்டி 100% டெப்ட். ஒருத்தர் 100% ஈக்விட்டி ப்ராடக்ட்லயே இருக்கார், மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட். இன்னொருத்தர் 100% டெப்ட். சே எக்ஸாம்பிள் ஒரு ஒன்லி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ல தான் இருக்காரு. மூணாவது வந்து ரெண்டுமே 50-50 இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2011ல இருந்து 2019 வரைக்கும் ஈக்விட்டியில இருந்தவங்களுக்கு ஒரு சில இயர்ஸ் ரிட்டர்ன் நல்லா இருந்திருக்கு, ஒரு சில இயர்ஸ் மோசமா இருந்திருக்கு. 2011 பார்த்தீங்கன்னா மைனஸ் நிறைய. டெப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாவே ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும், ஆனா ஒரு சில இயர்ஸ் மைனஸும் போயிருக்கு. ஸோ பெஸ்ட் ஆஃப் அசெட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒரு ஹையர் ரிட்டர்னோ இல்லை லோயர் ரிட்டர்ன்ல எக்ஸ்ட்ரீமோ இல்லாம ஒரு ரைட் அசெட் அலோகேஷன். இந்த கேஸ்ல ஒரு சாம்பிளுக்கு 50% அலோகேஷன் 50% டெப்ட் எடுத்திருந்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் எங்கெங்கெல்லாம் டெப்ட் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அங்கேயும் உங்களுக்கு வந்து டவுன் சைடு கண்டெயின் பண்ணியிருக்கு. எங்கெங்கெல்லாம் ஈக்விட்டி பெர்ஃபார்ம் பண்ணலையோ அங்கேயுமே வந்து உங்களோட டவுன் டர்னை கண்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ ரைட் அசெட் அலோகேஷன் கிவ்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் டவுன் சைடு லிமிட். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது ஹையர் மார்க்கெட்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுங்கிறத விட கீழே வர்றப்பதான் ஆஸ் அ இன்வெஸ்டர் ஒவ்வொருத்தரும் மார்க்கெட் மேல போறப்போ ஹையர் ரிட்டர்ன்ஸ் பாக்குறப்போ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதே மாதிரி கீழே இறங்குறப்போ அதே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டவுன் சைட் ஏன் கண்டெயின் பண்ண முடியலன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் அசெட் அலோகேஷன்ல இருந்தா டவுன் சைட் கண்டெய்ன்மெண்ட் ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதான் இது மூலமா நம்ம பார்க்கறது. சரி, அசெட் அலோகேஷன் எப்படி, இதை எப்படி நான் வந்து விஷுவலைஸ் பண்றது ஆஸ் எ இண்டிவிஜுவல்? நீங்க சொன்னதெல்லாம் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இப்போ நான் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன், ஒரு சாம்பிள் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ இது. ஸோ அவர் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. பிளாட், ரியல் எஸ்டேட் சைட்ல பார்த்தீங்கன்னா பிளாட், வீடு. இங்கே வந்து அதர் தென் லிவிங் ஹோம், குடியிருக்க விட தவிர இருக்கிற அசெட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி, மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். பிபிஎஃப், இபிஎஃப், கோல்டு பண்ணியிருக்காரு, எஃப்டிஸ் பண்ணியிருக்காரு, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு அசம்ஷனுக்கு பண்ணியிருக்கோம் சாம்பிளுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அசெட் அலோகேஷன் எப்படி இருக்கு? 78% வந்து ரியல் எஸ்டேட். ஏன்னா பிளாட்டும் ஹோம் இதுதான் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் வேல்யூ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 13% டெப்ட். எதனால வருது? பிபிஎஃப், இபிஎஃப், எஃப்டி இதுல இருந்து வருது. அவர் ஒரு 13% இருக்காரு. அப்புறம் 5% கோல்டு, அப்புறம் ஈக்விட்டி, டைரக்ட் ஸ்டாக்ஸும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுதான் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோ. இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு நீங்க உங்களோட ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட், இன்னைக்கு வந்து 2020ல மார்க்கெட்ஸ் கிராஷ் அரௌண்ட் 25-30%. இன்னைக்கு வந்து ஆஸ் அ இன்வெஸ்டர், இந்த இன்வெஸ்டர் இப்போ நம்ம பார்க்குற சாம்பிள் இன்வெஸ்டர் அவரு ரொம்ப கவலைப்படுற லெவல்ல இருக்காரா அப்படின்னா கவலைப்படுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ 4%, அவரோட ஓவரால் போர்ட்ஃபோலியோல 1.25 கோடியில 5 லட்சம் ரூபாய் தான் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ. இதுல 30% கீழே போயிருக்கு அப்படின்னா எவ்வளோ? 4 × 30னா 1.2%. உங்களோட 100 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க போர்ட்ஃபோலியோட 1.2 ரூபாய் இன்னைக்கு மைனஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறது அவரு நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய லாஸ் ஆனா கிடையாது. ஏன்னா அவரோட ஓவரால் அலோகேஷனே 4% தான். எஸ், வேல்யூ குறைஞ்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவரு கன்சர்ன் பண்ற அளவுக்கு எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரினா கிடையாது. ஏன்னா 4%ல 30% போயிருக்குங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போஷர் கிடையாது.
ஆனா அதே சமயம் பெரிய ரிஸ்க் என்னன்னா ரியல் எஸ்டேட். இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல அவரோட வேல்யூ எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு மார்க்கெட் வேல்யூங்கிறது அதுல குறைஞ்சிருக்குன்னா தான் சிக்னிபிகண்ட் எக்ஸ்போஷர். ஏன்னா 78% வச்சிருக்க ப்ராடக்ட்ல குறைஞ்சதுன்னா உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் சிக்னிபிகண்டா நெகட்டிவ்க்கு போகும். ஸோ அதுதானே தவிர ஒரு ஸ்மால் எக்ஸ்போஷர்ல உங்களுக்கு ஹை லாஸ் ப்ராபபிலிட்டி இருந்தா ஒரி பண்ண வேண்டாம்னு சொல்ல வரல. பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு அது வந்து சிக்னிபிகண்ட் கிடையாது. இதே 78% ஈக்விட்டியில இருந்தாருன்னா எஸ் கண்டிப்பா. பட் ஆனா ஒரு 4% அலோகேஷன்ல ஒரு 20% டவுன் சைடுங்கிறது மே நாட் பி எ பிகர் லாஸ் லைக் ஹி திங்ஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, என்ன பண்ணலாம்? இது ரைட்டான அசெட் அலோகேஷனா இருக்கலாம். அந்த இன்வெஸ்டர் வந்து இப்படிதான் வேணும்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்றது வந்து ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல. எனி ஒரு அசெட் கிளாஸ்ல ஹையர் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா நாளைக்கு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல நம்மளால வந்து அதை பெட்டரா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஒரு பிரச்சனை வர்றப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கொடுக்காம போகலாம். இந்த போர்ட்ஃபோலியோ எடுத்துட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அவர் இன்னைக்கு ஒரு லிக்விடேட் பண்ணணும், எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் வேணும்னா எந்த ப்ராடக்ட்ல இருந்து எடுக்க முடியும்? ஆப்வியஸா கோல்டு கொஞ்சம், எஃப்டிஸ் கொஞ்சம், டைரக்ட் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதோட வேல்யூ எவ்வளோ? 5, 7, 10, 12 லட்சம் ரூபாய் தான். வேற ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு அவசரம் வித்தின் 1 மந்த்ல எனக்கு 25 லட்சம் ரூபாய் இன்னைக்கு எடுக்க முடியுமானா கண்டிப்பா அவரால் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன சிச்சுவேஷன் நடக்கும்? ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க போகலாம், இல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கலாம், கிரெடிட் கார்டு லோன் எடுக்கலாம், பர்சனல் லோன் எடுக்கலாம். இது எல்லாமே ஹையர் இன்ட்ரெஸ்ட் லோன். ஈவன் தோ அவர்கிட்ட அசெட் இருந்தாலுமே ஹையர் இன்ட்ரெஸ்ட் லோன் எடுத்து லார்ஜர் இஎம்ஐ பே பண்ற ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படலாம். அப்படிங்கிறது தான் இதோட நிதர்சனமான உண்மை. சரி, இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இது வந்து ஓவர் நைட்ல இது பண்ண முடியாது. ஒரு பிளான் பண்ணணும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட. சரி, எக்ஸாம்பிள் இப்போ பிளாட் இருக்கு. ஒரு சில பிளாட் தேவையில்லாம இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வாங்கியிருக்கலாம், அவரு ஓரளவுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கலாம், விற்கலாம்னு நினைக்கலாம். ஸோ அதுல ஒரு கரெக்ஷன் எடுக்கலாம். அவரோட ஹோம் இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு, நான் சொல்றது வந்து ஒரு ஃபியூச்சர் பிளான், ஒரு 2 வருஷம் கழிச்சு ஹோம் அப்ரிஷியேட் ஆயிருக்கலாம் இருக்கிற வேல்யூவோட. இன்சூரன்ஸ் பாலிசி ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காரு, வெளியே வர முடியாது, அப்படியே கண்டினியூ பண்றாரு. இபிஎஃப் சரி கம்பெனியில ஒர்க் பண்றாரு, அதுல கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி போயிட்டு தான் இருக்கும். பிபிஎஃப் அப்படியே நிறுத்துறாரு, ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. கோல்டு இன்க்ரீஸ் பண்றாரு, எஃப்டி அதை இன்க்ரீஸ் பண்றாரு, டைரக்ட் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றாரு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ இதுல பாட்டம் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணி டெப்ட், கோல்டு, ஈக்விட்டி எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்றாரு ஓவர் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். ஒரு பிளான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்படி இருந்த அசெட் அலோகேஷன் 2 இயர்ஸ் கழிச்சு எப்படி மாறுதுன்னா 78% இருந்த ரியல் எஸ்டேட்டோட எக்ஸ்போஷர் 52% கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் தோ ஹை தான், பட் கம்பேர் டு இது நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட்ல பண்ண முடியாது. பட் ஒரு கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ஒரு 2 இயர்ஸ்ல ஒரு பெட்டர் பொசிஷன் கொண்டு வந்திருக்காங்க. டெப்ட் 13%ல இருந்து 16% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு 5%ல இருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி 4%ல இருந்து 22 பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா யாராலையும் சொல்ல முடியும், எல்லாராலையுமே சொல்ல முடியும், ஃபர்ஸ்ட் இருந்த சிச்சுவேஷனுக்கு அடுத்து இருக்க சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர். பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாட்டி கொஞ்சம் பெட்டர். ஏன்னா 78%ல இருந்து ஒரு அசெட் கிளாஸ் 52 கொண்டு வந்திருக்காங்க. மற்ற அசெட் கிளாஸோடைய அலோகேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் டஃப் கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க மாடலை விட செகண்ட் இருக்கிற அசெட் அலோகேஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா டவுன் சைடு கண்டெயின் பண்ண முடியுங்கிறத எல்லாருமே சொல்லலாம். பட் இதுதான் பெஸ்டானா இல்லாம போகலாம். அந்த இன்வெஸ்டரோட நீடை பொறுத்து அவங்களோட அசெட் அலோகேஷன் எவ்வளவு நாள்ல எப்போ பணம் வேணும், அந்த ஃபினான்ஷியல் அட்வைசரும் நீங்களும் சேர்ந்து பேசுறதுதான். இதுதான் ஒரு பெஸ்ட் அலோகேஷன், பெஸ்ட் அசெட் அலோகேஷன் சொல்ல முடியாது. எப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட விரல் ரேகையும் டிஃப்ரெண்டா இருக்கோ அதே மாதிரிதான் அசெட் அலோகேஷன். ஒவ்வொருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் நீட் வேறையா இருக்கலாம்,
அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் வேறையா இருக்கலாம், ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வேறையா இருக்கலாம். இது எல்லாத்தையும் பொறுத்து அசட் அலோகேஷனும் வேற வேறையா தான் இருக்கும். எதுவுமே வந்து ஒருத்தரோட அசட் அலோகேஷன் இன்னொருக்கு மேட்ச் ஆகுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தான் வந்து நம்மளோட ரைட் அசட் அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபினான்ஷியல் அட்வைசரோட, அதை நோக்கி போகணும். எவ்ரி இயர் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்றப்போ நம்ம அந்த அசட் அலோகேஷன்ல இருக்கமா, சரி மேபி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், டிக்ரீஸ் ஆயிருக்கலாம், அசட் கிளாஸோட ப்ரொபோர்ஷனேட் மாறி இருக்கலாம். அப்ப என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா நீங்க ஒரு அசட் அலோகேஷன் அக்ரி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 1 இயர் கழிச்சு 2 இயர் கழிச்சு பாக்குறப்போ உங்களோட ஈக்விட்டி காம்பனன்ட் நல்லா டெலிவர் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களோட அசட் அலோகேஷன் வேற மாதிரி போயிருக்கும். சே எக்ஸாம்பிள் நீங்க 70% ஈக்விட்டின்னு அசியூம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நீங்க 85% ஈக்விட்டியில இருப்பீங்க, 15% தான் டெப்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல என்ன பண்ணணும், either you have to take some money out of equity and put it to debt, இல்லைன்னா டெப்ட் அலோகேஷன் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் அந்த 70-30க்கு கொண்டு வரணும். அந்த அசட் அலோகேஷன் ரீபேலன்சிங் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகும், நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் போறப்போ நீங்க அசட் அலோகேஷன்ல கரெக்டா இல்லாட்டி அந்த பிரயோஜனமே இல்லை. அதே சமயத்துல அசட் அலோகேஷன் எவ்ரி இயர் கரெக்டா பண்ணி அப்பப்போ ஒரு பீரியாடிக்கா நீங்க ரிவ்யூ பண்ணி நம்ம என்ன அக்ரி பண்ணமோ அந்த லிமிட்லயே வச்சிருந்தோம்னா உங்களுக்கு வந்து லாங்கர் டியூரேஷன்ல பெஸ்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடைக்கும். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து நீங்க நம்ம எல்லாருமே பண்ணி பார்க்கலாம். அவங்கவுங்களோட அசட் கிளாஸை எழுதி நம்ம நெட்வொர்க் என்ன எழுதி நம்மளோட அசட் அலோகேஷன் என்ன அப்படின்னு பாருங்க. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஆன் த அசட் அலோகேஷன், நோ இஷ்யூ. ஆனா அதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல ஹையரா இருந்தோம்னா லிக்விடிட்டி எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இம்பாக்ட் இருக்குங்கிறத இப்ப நம்ம பேசுவோம். அதுக்கு நீங்க ரெடியா இல்லைன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணி என்ன பெஸ்ட் அலோகேஷன் ஃபிட் பண்ணி அக்ரி பண்ணி அதை நோக்கி நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல எவ்வளவு சீக்கிரம் வந்து அதை கொண்டு வர முடியும்னு நீங்க ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. கீ டேக்அவேஸ் இன்னைக்கு நம்ம பேசின விஷயத்த ஒரு சமரைஸ் பண்ண விரும்புறேன். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அசட் கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ் என்ன, ஈக்விட்டி, டெப்ட், கோல்ட், ரியல் எஸ்டேட். அதோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அதோட லிக்விடிட்டி என்ன, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன, இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருமே இருக்கலாம். ஏன் அசட் அலோகேஷன், ரைட் அசட் அலோகேஷன்னால பெனிஃபிட் எனக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, ரைட் அசட் அலோகேஷன்ல இருந்தோம்னா ரிஸ்க் நம்ம வந்து பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ், ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெஸ்ட் பாசிபிள் ரிட்டர்ன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட். மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு, மார்க்கெட் ஆவரேஜா இருக்கு, மார்க்கெட் சரியில்லை, ரொம்ப மோசம், இந்த மாதிரி எந்த கண்டிஷனா இருந்தாலுமே நமக்கு வந்து பெஸ்ட் பாசிபிள் ரிட்டர்ன் வித் ரிஸ்க் அட்ஜஸ்டட் மேனர் கிடைக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு ரைட் அசட் அலோகேஷன் பண்ணி ரைட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுதான். நீங்க ஒரு நியூ இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசரோட அசட் அலோகேஷன் என்ன அப்படின்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரி, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இல்ல நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்டோட அசட் அலோகேஷன் இப்ப நம்ம பார்த்த சாம்பிள் மாதிரி எழுதுங்க. அது வந்து நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு பாருங்க. லிக்விடிட்டி பேராமீட்டர் ஆகட்டும், ரிட்டர்ன் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் ஆகட்டும், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்து இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்படி இன்னைக்கு உங்களோட அந்த மார்க்கெட்டோட 30% கரெக்ஷனை உங்களால ஜீரணிக்க முடியலன்னா உங்களோட ரிஸ்க் அப்பெட்டிட் டிஃப்ரெண்ட், நீங்க இனிஷியலா திங்க் பண்ணத மாதிரி இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஸோ நீங்க உங்களோட அசட் அலோகேஷனை ரிவ்யூ பண்ணி எது பெட்டர் அப்படின்னு நீங்க உங்க அட்வைசரோட டிஸ்கஸ் பண்ணி அதை அக்ரி பண்ணி ரீஒர்க் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் பாசிபிள் ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ ஆல். இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம். அசட் அலோகேஷன்னா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணலாம், நமக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும், இது கரெக்டா இல்லாட்டி என்னென்ன விளைவுகள் இஷ்யூஸ் நமக்கு வருங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீழே என்னோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். கம்பெனி நேம், வெப்சைட், யூடியூப் சேனல் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.